ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். டுடே மண்டே போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வஸ்ட், ஹரி ட்ரேடிங் ஜோன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க, சரிங்களா? ஒன் பை ஒன்னாக பார்த்துடலாம். இது ஒன் ஆஃப் த அக்கௌண்ட், ஓகேங்களா? இந்த அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ப்ராஃபிட் இல்லை, ஏன்னா காஸ்ட் டு காஸ்டே ஆச்சு. இதனாலனா இன்னைக்கு மார்னிங்கே லாஸ்ட்ல 3K பக்கம் இருந்தது. அகைன் அதை ரெக்கவர் பண்ணியாச்சு. ரெக்கவர் பண்ணி அகைன் அந்த ரெக்கவர் பண்ணுறதுக்கான ப்ராசஸ் கொஞ்சம் லாங் ரன்னாக இருந்தது. அதனால கொஞ்சம் கேரி ஃபார்வர்டும் ஒரு பொசிஷன் எடுத்திருக்கேன். சம்பவம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு க்ளோஸ் பண்ணது எல்லாமே பார்த்தீங்கன்னா நோ ப்ராஃபிட் நோ லாஸ் அந்த மாதிரி தான் க்ளோஸ் பண்ணியிருக்கேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஓவரால் பொசிஷன் ஷிஃப்ட் பண்ணிட்டே இருக்க வேண்டியதாக இருந்தது. நேச்சுரல் கேஸ் பார்த்தீங்கன்னா அப் பண்ணதும் டவுன் ஆகிறதும் கொஞ்சம் அதில் மூவ் ஆகிட்டே இருந்ததால் சார்ஜஸ் அதிகமாகிடுச்சு, ஓகேங்களா? சில்வரில் தான் மார்னிங் ப்ரீமியம் ஆல்ரெடி ஐயாயிரக்குன்னு என்ட்ரானா அங்கிருந்தும் அதிகமாக ஆனது. அதனால தான் இன்னைக்கு லாஸ் வந்தது, ஓகேங்களா? அது ப்ராஃபிட் ஸ்பிளிட்டை பார்த்து இன்னைக்கான சார்ஜஸ் பார்த்தீங்களா? இன்னைக்கான சார்ஜஸ் பார்த்தீங்கன்னா 1400 வந்திருக்கு இந்த அக்கௌண்ட்டில். ஆனால் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா அதே நியர்பை 1500 தான் வந்திருக்கு. ஆனால் ப்ராஃபிட்டும் இல்லை லாஸும் இல்லை. இது கேரி ஃபார்வர்ட் பொசிஷன், ஓகேங்களா? பாருங்கள், லாஸ்ட் மினிட்ல எடுத்திருக்கேன். நான் இன்னொரு பொசிஷன் எடுக்க ட்ரை பண்ணேன், பட் ஆனால் அந்த சடனாக டக்குன்னு என்ட்ரு ஆக முடியல. நான் ப்ரைஸ் தப்பாக போட்டுட்டேன். அதனால் அது எக்ஸிக்யூட் ஆகாமல் போயிடுச்சு இந்த பொசிஷன், ஓகேங்களா? நான் 2 பொசிஷன் எடுத்திருந்தேன். அது ஒரு பொசிஷன் எடுத்து என்ட்ரி ஆனால் இன்னொரு பொசிஷன் பார்த்தீங்கன்னா 5225 போகிறதுக்கு பதில் 5325 போட்டுட்டேன். அதனால் டக்குன்னு எக்ஸிக்யூட் ஆகலை. மாடிஃபை பண்ணுறதுக்குள்ள டைம் கம்ப்ளீட் ஆகிடுச்சு, ஓகேங்களா? நான் மார்க்கெட் நாளைக்கு நம்மளுக்கு சாதகமாக ஓப்பன் ஆகும்னு நினைக்கிறேன். இல்லை சேம் ரேஞ்சில் 1000-2000 லாஸ் வந்தால் கூட புக் பண்ணிடலான்னு இருக்கேன், ஓகேங்களா? இது இஸ் மை மிஸ்டேக், ஓகேங்களா? இன்னைக்கு ரெண்டுமே எடுத்துருக்க வேண்டியது, ஆனால் ஒரு டைம் ஒரு பொசிஷன் தான் எடுத்திருக்கேன், ஓகேங்களா? நேக்கடா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஃபிட் ஸ்பிளிட்டை பார்த்துடலாம். இந்த அக்கௌண்ட்டில் பாருங்கள், சில்வரில் பாருங்கள் மார்னிங்கே ப்ராஃபிட்டில் லாஸை புக் பண்ணியாச்சு. ஏன்னா ஆல்ரெடி 10,850க்கு என்ட்ரான கம்பைன்டு ஸ்டாடல் ப்ரீமியம், பட் ஆனால் அங்கேருந்து 11,300 வரையுமே போயாச்சு. சரி, ஓகே, இதுக்கு மேலே ஹோல்ட் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு க்ளோஸ் பண்ணிட்டேன். ஆனால் வெயிட் பண்ணியிருந்தா இன்னைக்கு மேக்ஸ் டு மேக்ஸ் ப்ராஃபிட் வந்திருக்கும். நியர்பை 5,000 பக்கம் இந்த சில்வரில் மட்டுமே வந்திருக்கும் இந்த அக்கௌண்ட்டில். சம்பவம் வேண்டாம்னு சொல்லிட்டு க்ளோஸ் பண்ணியாச்சு. சரி, அதுக்கப்புறம் ஈவினிங் எல்லாம் பண்ணதால நிஃப்டிலையும் நேச்சுரல் கேஸ்லையும் பண்ணேன். ஆனால் அதில் எல்லாமே பண்ணது லாஸ் ரெக்கவர் ஆகி காஸ்ட் டு காஸ்ட்டுக்கு தான் எல்லாம் கம்ப்ளீட் ஆச்சு, ஓகேங்களா? இதுதான் ஒன் ஆஃப் மை அக்கௌண்ட், ஓகேங்களா? இன்னொரு அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா இந்த அக்கௌண்ட்டில் நல்ல ப்ராஃபிட், ஆனால் இந்த அக்கௌண்ட்டில் நிறைய சோதிச்சிருச்சு. நியர்பை 15K பக்கம் லாஸ் போயிட்டு அங்கேருந்து ரெக்கவர் ஆகி நம்ம க்ளோஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கு மெயின் ரீசனே பார்த்தீங்கன்னா நேச்சுரல் கேஸ் அப் ஆனதுக்கான ரீசன். ஏன்னா நான் மண்டே ஒரு கேரி ஃபார்வர்ட் பொசிஷன் எடுத்திருந்தேன், உங்களுக்கு காட்டியிருப்பேன். அந்த கேரி ஃபார்வர்ட் பொசிஷனில் ஃப்ரைடே வீடியோ ஃப்ரைடே அந்த ஃப்ரைடே வீடியோவில் போய் பார்த்தீங்கன்னா நான் அந்த கரண்ட் மந்த் ஃபியூச்சருக்கும் நெக்ஸ்ட் மந்த் ஃபியூச்சருக்கும் பார்த்தீங்கன்னா அதிகமான ப்ரீமியம் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். அதை இப்போ மெல்ட் ஆயிருக்கு, ஓகேங்களா? 57 பாயிண்ட்ஸ் இருந்த இடத்துல இப்போ 55.54 பாயிண்ட்ஸ் வரைக்குமே வந்தது. நான் 55K க்ளோஸ் பண்ணிட்டேன். ஆனால் 54 வரைக்கும் வெயிட் பண்ணியிருந்தேன்னா இன்னும் நியர்பை 10K இன்னும் 10K பக்கம் கிடைச்சிருக்கும். சரி, ஓகே. ஆனால் அது இங்கேருந்து இன்க்ரீஸ் ஆகி டவுன் ஆனது எனக்கு பெரிய விஷயமா இருந்தது. அதனால நான் க்ளோஸ் பண்ணியாச்சு இன்னைக்கு, ஓகேங்களா? ஏன்னா இன்னைக்கு சில்வரில் அதிகமான லாஸ் இருந்தது. அதை ரெக்கவர் பண்ணி இது க்ளோஸ் பண்ணுறதுக்குள்ள கொஞ்சம் தலைவலியாக இருந்தது இன்னைக்கு. இந்த அக்கௌண்ட்டில் பாருங்கள், இந்த அக்கௌண்ட்டில் ப்ராஃபிட் ஸ்பிளிட்டாக பார்த்தலாம். பாருங்கள், இங்கே என்ட்ரி இருக்கேன் பாருங்கள், இது லாஸ்ட் மினிட் என்ட்ரி கேரி ஃபார்வர்டுக்காக. ஏன்னா ப்ரீமியம் பில்ட் ஆகுன்ற ஹோப்பில் எடுத்திருக்கேன். ஏன்னா ஃப்ரைடே க்ளோசிங்கே பார்த்தீங்கன்னா கம்பைன்டு ப்ரீமியம் 10,000 தான் இருந்தது. இன்னைக்கு 11,000 வரைக்குமே 11,300 போயிட்டோம். அகைன் 10,300லேயே மெயின்டைன் ஆகிட்டு இருக்கு. அதனால கேரி ஃபார்வர்டு எடுக்கலாம்னு சொல்லிட்டு எடுத்திருக்கேன், ஓகேங்களா? இதே மாதிரி தான் அந்த அக்கௌண்ட்லேயே எடுத்தேன். பட் ஆனால் ஒன் சைடு எக்ஸிக்யூட் ஆச்சு. இன்னொரு சைடு எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்குள்ள நான் தப்பான லிமிட் ஆர்டர் போட்டுட்டேன். அதனால அது எக்ஸிக்யூட் ஆகலை. ஒன் சைடு மட்டும்தான் புட் லெக் மட்டும்தான் எக்ஸிக்யூட் ஆயிருக்கு, ஓகேங்களா? இது என்ன ப்ராஃபிட் ஸ்பிளிட்டாக பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி சார்ஜஸ் பார்த்தலாம் என்னன்னு சொல்லிட்டு. இதில் நியர்பை 2,000 பக்கம் சார்ஜஸ் வந்திருக்கு. ஏன்னா இது ஃபியூச்சர் எல்லாமே அதிகமாக எடுத்ததால இப்போ சார்ஜஸ் அதிகமாக வந்தது. ஏன்னா ஃபியூச்சர் பொசிஷனை என்ட்ரி எக்ஸிட் பண்ணியிருந்தோம்ல, அதுக்கான சார்ஜஸ் அதிகமாக வந்திருக்கு. எதுல இருந்துன்னா நேச்சுரல் கேஸ், ஓகேங்களா? நேச்சுரல் கேஸ்லேருந்து தான் இந்த நேச்சுரல் கேஸ் ஃபியூச்சரில் தான் கொஞ்சம் சார்ஜஸ் அதிகமாக வந்திருக்கு. ஏன்னா குவான்டிட்டி அதிகம் இல்லை, ஓகேங்களா? அப்போது ஓவராலாக சார்ஜஸ் பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் ஃபுல்லாக பார்த்துடலாம். சார்ஜஸ் பார்த்தீங்கன்னா 2,000
230 அந்த அளவுக்கு வந்திருக்கு. அப்போ 8000 ப்ராஃபிட்ல நம்மளுக்கு 2000 போச்சுன்னா கூட நியர்பை 6000 அதர் ப்ராஃபிட். ஓகேங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் லாஸ்ட் மினிட் என்ட்ரின்றதால இது எக்ஸாக்டா அந்த ரேஞ்சில் தான் இருக்கு. அதனால வந்து நம்மளுக்கு எக்ஸாக்டா சொல்ல போனால் 6000 அந்த அளவுக்கு வந்து ப்ராஃபிட். இது ஃப்ரைடேவே க்ளோஸ் பண்ணியிருந்தாலே அன்னைக்கே 3000 அந்த அளவுக்கு ப்ராஃபிட் இருந்தது. நான் கேரி ஃபார்வர்ட் பண்ணியிருந்தேன், சம்மவ் லாஸ் வந்தது. அதை ரெக்கவர் பண்ணி மேனேஜ் பண்ணி ஒரு 6000 பக்கம் ப்ராஃபிட் கொண்டு வந்தாச்சு. ஓகேங்களா. ஆனால் ப்ராஃபிட் ஸ்பிளிட்டை பார்த்துடலாம் பாருங்க. இந்த அக்கௌண்ட்ல சில்வர் வந்து பார்த்தீங்கன்னா பாருங்க, நான் இன்னைக்கு வந்து 8K பக்கம் இதில் நெகட்டிவாக வந்திருக்கு. ஆனால் நேச்சுரல் கேஸில் பார்த்தீங்கன்னா நியர்பை 16K பக்கம் ப்ராஃபிட்டபுளாக இருந்திருக்கு. ஓகேங்களா. அந்த 16K தான் வந்து நம்ம ப்ராஃபிட் எல்லாம் ஒர்க் பண்ணி நியர்பை 8K பக்கம் ப்ராஃபிட்டபுளுக்கு வந்தது இந்த அக்கௌண்ட்ல. அப்போ சார்ஜஸ் போகவும் 6K பக்கம் ப்ராஃபிட் வந்தாச்சு இந்த அக்கௌண்ட்ல. சம்பவம் மேனேஜ் பண்ணி இன்னைக்கு ப்ராஃபிட் ஜோனுக்கு எடுத்துட்டு வந்தாச்சு. ஓகேங்களா. இதுதான் வந்து இந்த அக்கௌண்ட்ல. இது நிஃப்டிலும் பார்த்தீங்கன்னா 1700 ப்ராஃபிட் எடுத்திருக்கேன். நேச்சுரல் கேஸ்ல பார்த்தீங்கன்னா மினி வந்து வாலட்டிலிட்டி அதிகமாக இருந்தது, அதனால வந்து ப்ராஃபிட் புக் பண்ணி லாஸ் புக் பண்ணியாச்சு. இன்னைக்கு ப்ராஃபிட் ஜோன் பார்த்தீங்கன்னா நிஃப்டியும் நேச்சுரல் கேஸும். நிஃப்டியும் நேச்சுரல் கேஸ்ல மெயின்ல, மினில பார்த்தீங்கன்னா லாஸ் வந்திருக்கு, சில்வர்லையும் லாஸ் வந்திருக்கு. ஆனால் ஓவராலாக 6000 அந்த அளவுக்கு ப்ராஃபிட். ஓகேங்களா. ரிமைனிங் வந்து சார்ஜஸ். இதுதான் இன்னைக்கான ஸ்டேட்டஸ். ஆனால் ஓகே, வீடியோ க்ளோஸ் பண்ணதுக்கு முன்னாடி சில டேட்டாஸை பார்த்துடலாம். என்னன்னா இந்த சில்வர் வந்து பார்த்தீங்கன்னா ஹையா இருக்கு. இந்த அளவுக்கு வந்து சில்வர் அந்த ஆல் டைம் ஹைல ரன் ஆயிட்டு இருக்கிறதால ப்ரீமியம் அதிகமாக இருக்கு. குவான்டிட்டி யார் என்டர் பண்ணாலும் கொஞ்சம் மினிமமாக போடுங்க. ஆனால் வெயிட் மார்க்கெட் வந்து காம் டவுன் ஆச்சுன்னா ப்ரீமியம் அந்த அளவுக்கு சடனாக குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்னும் ரிமைனிங் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 19 days ஒர்க்கிங் டேஸ் இருக்கு. ப்ரீமியம் வந்து டே பை டே பார்த்தீங்கன்னா இப்போ மார்க்கெட் காம் டவுன் ஆச்சுன்னா கண்டிப்பாக பர் டேக்கு 500 பாயிண்ட்ஸ் அந்த அளவுக்கு வந்து குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ப்ரீமியம் அதே ரேஞ்சில் மெயின்டைன் ஆகிட்டே இருந்ததுன்னா எண்ட் ஆஃப் டேல நீங்கள் ஒரு ½ hour 1 hourக்கு முன்னாடி நீங்கள் ப்ரீமியம் சேம் ரேஞ்சில் மெயின்டைன் ஆகிட்டே இருந்ததுன்னா நீங்கள் ஷார்ட்ஸ் இந்த மாதிரி ஸ்ட்ராங்கிள் ஸ்ட்ராட்டஜியில் வந்து ட்ரை பண்ணலாம். அப்போ எண்ட் ஆஃப் டேல ஒரு 200 பாயிண்ட்ஸ் அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா. இன்னைக்கும் நான் அப்படிதான் எடுத்திருந்தேன். பாருங்க, இங்க பாருங்க, இந்த இடத்துல நியர்பை வந்து 10,030ல எடுத்திருந்தேன், 10,330ல எடுத்திருந்தேன். அதை க்ளோஸ் பண்ணிட்டேன் பாருங்க. 130 பாயிண்ட்ஸ்ல. ரிமைனிங் வந்து பாத்தீங்கன்னா சேம் பொசிஷன் எடுத்திருக்கேன். எதுக்காகனா அது நான் ஒரு ஓப் இருக்கு நாளைக்கு வந்து ப்ரீமியம் மெல்ட் ஆகலான்ற கான்செப்ட்ல. ஓகேங்களா. இதுதான் இன்னைக்கான ஸ்டேட்டஸ். ஓகே, இதோட என்னோட வீடியோ முடிச்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வஸ்ட், அரி ட்ரேடிங் ஜோன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. எந்த டவுட்டாக இருந்தாலும் வீடியோ கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் என்னோட காண்டாக்ட் டீட்டெயில் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் வாட்ஸ்அப் டீட்டெயிலும் கொடுத்துருக்கேன். இல்லைனா வந்து டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணி எந்த டவுட்டாக இருந்தாலும் எனக்கு கேளுங்க. ஓகேங்களா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.